செகண்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ இன்ட்டு பியை கொடுத்துட்டாங்க. இதில் என்ன அது நம்ம இங்கே கண்டுபிடிச்சதை ஃபஸ்ட் சம்மில் கண்டுபிடிச்சதை ஏ இன்ட்டு பியை நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். அவங்க ஏபின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஆன்சரை கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஆன்சர் போன சம் ஆன்சரை கொடுத்துட்டாங்க. ஆனால் கொஷினை நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. ஏ என்னவாக இருக்கும், பி என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்போது ஃபஸ்ட்டில் உள்ளது எல்லாமே நம்ம இங்கே ஏ இருந்துச்சுன்னா ஏல உள்ள லெட்டராக தான் எடுத்திருப்போம். ஞாபகம் இருக்கா? ஸோ இதெல்லாம் ஏல உள்ள லெட்ரு எல்லாமே நம்மளுக்கு ஏ. ஸோ 3 திருப்பி 3 வந்திருக்கனால அதை போட மாட்டோம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல்ட்டுன்னு போட்டு 3,5 இருக்குது. ஸோ 5 இது ரெண்டும் தான் ஏன்னு அர்த்தம். அடுத்தது பி இருக்குது, ரெண்டாவது தான் பி இருக்குது. ஸோ ரெண்டாவதுல உள்ளது எல்லாமே பிக்கு உள்ளது. ஸோ பி இஸ் ஈக்குவல்ட்டு 2 4 அவ்வளோதான். ரெண்டுமே ரிப்பீட் ஆகிருக்கனால ஒரு டைம் போட்டால் போதும். அவ்வளோதான், இந்த சம் முடிஞ்சிருச்சு. இவங்க இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம இவ்வளோ கொடுக்கணும்னு தேவையில்லை. இதை மட்டும் எழுதுனாவே உங்களுக்கு மார்க் கிடைக்கும். சும்மா வேணால் எழுதிக்கோங்க. செட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ இன்ட்டு பி ஹென்ஸ் 3,5ன்னு எழுதிக்கலாம்.